2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் பாஜக கூட்டணி சார்பாக சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். ஓபிஎஸ் கூட்டணியில் இணைந்ததன் காரணமாக தேனி, நெல்லை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பாஜக வேட்பாளருக்கு முக்குளத்தூர் சமூக மக்களின் வாக்குகள் அதிக அளவில் கிடைத்தன. தொடர்ந்து ஓபிஎஸ் பலம் அறிந்து கொண்ட பாஜக தொடர்ந்து அவருடன் பயணித்து வந்தது. ஆனால் சட்டசபை தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் இருந்து பாஜகவுக்கு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் கிடைப்பார்கள் என்பதும் புரிய வந்தது. இதன் காரணமாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்தார். அதே போல ஓபிஎஸ் தரப்பை கலற்றிவிடவும் ஒப்புக்கொண்டதாக பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் ஆதரவு வாக்குகளை அறுவடை செய்யவே தமிழக பாஜகவின் தலைவராக நயினார் நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. முக்குளத்தூர் சமூகத்தின் ஆப்பநாட்டு கொண்டையன் கோட்டை மறவர் என்ற பெரும்பான்மை பிரிவை சேர்ந்தவர் நயினார் நாகேந்திரன். திருநெல்வேலி மட்டுமல்லாமல் ராமநாதபுரம், தேனி, கமுதி, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த சமூகம் பெரும்பான்மை. இதனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்களை தன் பக்கமாக இழுக்கவே பாஜக திட்டமிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் அளவிற்கு நயினார் நாகேந்திரனுக்கு செல்வாக்கு இல்லை என்றாலும் அவரை வளர்க்க பாஜக திட்டமிட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள செல்வாக்கை அடுத்தடுத்த மாவட்டங்களிலும் உருவாக்க அவருக்கு பணிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதேபோல் முக்குளத்தூர் சமூக வாக்குகள் மொத்தமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது என்பதால் டிடிவி தினகரனை சரியான நேரத்தில் அதிமுக வைத்து அரவணைத்து வருகிறது. இதன் மூலமாக சமூக வாக்குகள் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு கிடைக்கும். அதே போல முக்குளத்தூர் சமூக தலைவர்களில் ஓபிஎஸ் தவிர்த்து மற்றவர்களை சேர்க்கவும் அதிமுக விரும்புகிறது. இதனால் ஓபிஎஸ் தரப்பை கலற்றிவிட எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணமாக அமைந்தாலும் முதல் காரணமாக பாஜகவே இருக்கிறது. தென் மாவட்டங்களில் தங்களின் கட்சியை வளர்ப்பதற்காக ஓபிஎஸ்ஐ கலற்றிவிடும் முடிவை பாஜக எடுத்திருக்கிறது. இது பாஜகவுக்கு பலன் கொடுக்குமா என்பதை சட்டசபை தேர்தல் முடிவில் தெரிந்து கொள்வோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.